Hi friends, welcome to Biology Review. இன்னைக்கு நம்மள சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட செகண்ட் பார்ட் எல்லாமே ஒரு சின்ன கிளிம்ஸா தான் இருக்கும். ஸோ ஈஸியா நீங்க ஐ கேப்சரிங் பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல செகண்ட் பார்ட்ல ஃபிளார். ஓகே, ஃபிளார் வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ணிருக்கோம்? இட் இஸ் ஏ ஃபேசினேட்டிங் ஆர்கன். ஃபேசினேட்டிங் ஆர்கன்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ டைப் ஆஃப் ஒரு அட்ராக்டிவ் என்னது ஒரு ஆர்கனா நம்ம ஃபிளாரை கன்சிடர் பண்ணோம். ஃபிளார்னாலே தட் பிலாங்ஸ் டு அவங்க இந்த டிவிஷன்ல வருவாங்க அப்படின்னா தட் கம்ஸ் அண்டர் எஞ்சியோஸ்பம். அப்போ ஃபேசினேட்டிங் அப்படின்னா நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனா தான் யார் கன்சிடர் பண்ணிருக்கோம்னா ஃபிளாரை கன்சிடர் பண்ணிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்தது இந்த ஃபிளாரை ஆப்ஜெக்ட்ஸாகவும் நம்ம பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் கன்வே அவர் ஃபீலிங்ஸ். இந்த ரெண்டு கேட்டகரியில நம்ம என்ன பண்ணிருக்காங்க என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, flower is considered as the objects of. இது ஒரு ஆப்ஜெக்டா எப்படின்னா ஏஸ்தட்டிக். இது ஒரு ஆப்ஜெக்ட்னா என்னது ஒரு பொருளா நம்ம கன்சிடர் பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஏஸ்தட்டிக்னா அழகுக்காக. ஓகேயா? தென் ஆர்னமெண்டல் நம்மளோட வியரிங்ஸ். ஓகே, ஃபிளவர் நம்ம வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் எல்லாம் போடுறாங்கல்ல, எஸ் அதுதான். ஓகே, ஆர்னமெண்டல் பர்பஸஸ். ஃபார் சோஷியல், ஏதாவது நம்மளுக்கு வந்து சோஷியலில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் சொசைட்டியில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் இது அங்கே யார் இருப்பாங்க, அங்கே வந்து ஃப்ளார் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ரிலீஜியஸில் ஃபங்க்ஷன் வந்தாலும் தென் கல்ச்சுரல் வேல்யூ, இப்படி எந்த ஒரு இதுலையும் அங்கே முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டாக யார் இருக்காங்கன்னா ஃப்ளார் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்வே அவர் ஃபீலிங்ஸ். ஓகே, என்னென்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபீலிங் என்னன்னா ஸோ லவ், ஓகே, அஃபெக்ஷன். ஓகே, அஃபெக்ஷன் தென் ஹாப்பினஸ். ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம ஃபிளவர் வச்சு கொடுத்து என்ன பண்றோம் எக்ஸ்பிரஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது கிரீஃப் அண்ட் மோர்னிங். இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துக்க வீடு, நம்ம வந்து ரொம்ப கவலையா இருக்கிறது, யாரையாவது லாஸ் பண்ணும்போது உள்ள அந்த அந்த அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு வேர்ட்ஸ் தான் grief and mourning. ஓகே, அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, flower it is the fascinating organ. fascinatingனா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆர்கன். தென் இது வந்து ஆப்ஜெக்ட்ஸாகவும் யூஸ் பண்றோம், கன்வே மெசேஜ் ஃபீலிங்ஸை கன்வே பண்றதுக்கும் இதை என்ன பண்ணிருக்கோம் யூஸ் பண்றோம். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது ஒரு ஃபிளாரோட த பேசிக் பார்ட். ஒரு ஐடியல் ஃபிளார், ஒரு ஐடியல் ஃபிளார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 holes. இதை சுற்றி ஒரு 4 ஹோல் இருக்கும். ஓகே, இந்த 4 ஹோல்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 4 பார்ட்ஸ் இதில் வந்து என்னதான் இருக்கும் அரேஞ்சாக இருக்கும். இப்போ பாருங்க, இதோட அவுட்டர் ஹோல். ஓகே, இந்த அவுட்டர் ஹோல்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா that one is sepals or என்னது calyx. செப்பல்ஸ்க்கு இன்னொரு நேம் தான் என்னது calyx. இது எப்படி ஞாபகம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் செப்பல் போடுவோம். ஸோ லாஸ்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய அவுட்டரில் இருக்கக்கூடிய ஆள் தான் செப்பல். செப்பலுக்கு இன்னொரு நேம் செப்பல்னா செப்பல் எதில் போடுவோம் காலு, கேலிக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது மூணாவது பார்ட்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட்டல்ஸ். பெட்டல்ஸ்னா வெரி வெரி அட்ராக்டிவ். நம்மளுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான பெட்டல்ஸ். செம்பருத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல். ஸோ பெட்டல்ஸ் தட் கம்ஸ் அண்டர் நம்மளுக்கு எது இந்த அவுட்டர் மோஸ்ட் ஹோலுக்கு ஜஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய இந்த நெக்ஸ்ட் ஹோல். ஓகே, அதுதான் யாரு பெட்டல்ஸ். பெட்டல்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னன்னா கொரோலானா ரொம்ப கலர்ஃபுல்லான பார்ட். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது ஹோல் ஸோ மூணாவது உள்ளதுல யார் இருக்காங்க அப்படின்னா ஆண்ட்ரீசியம்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். மறந்துடாதீங்க, ஆண்ட்ரீசியம் தட் இண்டிகேட் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு நேமா இருக்கு, தட் இஸ் என்னது ஸ்டெமன். ஓகே, இப்படி ஞாபகம் வைக்கணும். மென்னா தட் மீன்ஸ் மேல் தானே, அப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னர்ல ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனீசியம். அப்போ கைனீசியம் தட் ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகே, இப்போ பாருங்க இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டில்னே சொல்லலாம், இது கார்பல்னே சொல்லலாம். அது எப்படி மேம் கார்பலை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா ஸோ இது ஃபீமேல் தானே, ஃபீமேல் எல்லாம் காப்பு போட்டிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கேலிக்ஸ் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிறது யாரு கேலிக்ஸ்னா யாரு செப்பல். தென் அதுக்கு ஜஸ்ட் அதுக்கு அடுத்தது தொட்ட மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஹோல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்னா WHORL. ஓகே, இப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரியா? ஹோல். ஸோ பெட்டல்ஸ் இல்லைன்னா இதுக்கு என்னோட நேம் கொரோலா. அப்போ அதுக்கு முந்தின உள்ளது. ஓகே, ஏன்னா ஆண்ட்ரீசியம் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு ஸ்டெமன், ஞாபகம் வச்சுக்கணும். தென் உள்ள இருக்கக்கூடிய இன்னர்மோஸ்ட் ரொம்ப ப்ரொடெக்டிவ் ஏரியாவில் இருக்கிறது யாருன்னா நம்ம கைனீசியம். தட் ஒன் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டல் இல்லைன்னா காப்பு போட்டிருக்காங்க. ஸோ காப்பல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, தென் இந்த ஃபிளார்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க இந்த சைடில் இருக்கிறது நம்மளுக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பல்.
ஓகேயா? ஸோ நம்மளுக்கு இப்போ அந்த செம்பருத்தி பூவெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே நம்மளுக்கு க்ரீனிஷ் கலர் பார்ட் இருக்குல்ல, அதுதான் யாரு நம்மளுக்கு செப்பல். ஓகேயா? தென் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது நம்மளுக்கு யாரு? பெட்டல். ஓகேயா? பெட்டல். இப்போ பாருங்க, இதுல மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஜஸ்ட் நான் இப்போ வரையறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is considered as female reproductive organ. ஓகேயா? ஸோ ஃபீமேல் reproductive organக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இல்லைனா இதுக்கு இன்னொரு நேம் என்ன கொடுத்துருக்காங்க? கார்பல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 important parts. ஓகேயா? ஸோ லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பல்ஜிங் பார்ட் இதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that one is ovary. ஓகேயா? அப்போ இதுக்கு உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியூல். ஓகேயா? ஓவல் எப்படி ஓவரி கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் பிளசண்டா. ஓகேயா? எப்படி அட்டாச் பண்ணியிருப்பாங்க? வித் த ஹெல்ப் ஆஃப் என்னது? பிளசண்டா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளசண்டா. தென் இதில் நம்மளுக்கு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேயா? அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இது டியூப் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் நம்மளுக்கு யாரு? தட் ஒன் இஸ் இங்கே இருக்கிறது ஓவரி. தென் இது வந்து நம்மளுக்கு ஸ்டாக். ஓகே, ஸோ ஃபீமேல் ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. த லாஸ்ட் பார்ட் நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஸ்டிக்மா. ஸ்டிக்மாவுக்கு இன்னொரு என்னன்னா, இட் இஸ் த லேண்டிங் பார்ட். இங்கே தான் யார் வந்து லேண்ட் ஆவாங்கன்னா போலன் கிரெயின்ஸ் வந்து என்னதாகும்? லேண்ட் ஆகும். திஸ் இஸ் த ஐடியல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 important parts. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரி, ஸ்டைம் அண்ட் ஸ்டிக்மா. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரீசியம். ஆண்ட்ரீசியம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் நம்மளுக்கு மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகே, இப்போ இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் நான் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்திருக்கேன் பாருங்க. ஸோ இது ஓகே, இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு லென்த்தான ஒரு ஸ்டாக்ல நம்மளுக்கு யார் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜஸ்ட் ஆங்கர் வந்து என்னதான் இருக்கும்? அட்டாச் ஆகிருக்கும். சரியா? ஸோ அப்போ இதோட பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்தாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபிலமெண்ட். ஓகே, இதுக்கு என்ன பேரு? ஃபிலமெண்ட். ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இல்லைன்னா ஸ்டாமினோட ஒரு பார்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, இது ஃபிலமெண்ட். இது வந்து யாரு அப்படின்னா ஆந்தர். ஓகே, ஆந்தர் நார்மலாக நம்ம என்ன சொல்லணும்னா பைலோட். ஓகேயா? ஸோ பைலோட் டைத்தீக்கஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பைலோட் டைத்தீக்கஸ். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக்காக உங்களுக்கு 4 ஹோல்ஸ் இருக்கும். 4 ஹோல்ஸில் யார் எங்கே அரேஞ்ச் ஆகி இருப்பாங்க? ஸோ இதில் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஒரு சின்ன கிளான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.